வாங்க இன்னைக்கு குடியிருப்பு அபார்ட்மெண்ட் பார்க்கலாம். இது குடியிருப்பு பகுதி. இது ஃப்ரண்ட்ல கார் எல்லாம் நிக்குது. இது அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் ஏரியா. இப்படியே இது வீட்டுக்குள்ளே போகிறது. இது ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. இதெல்லாம் மரத்தாலான படி. ரெண்டு சைடு படி இருக்குது. இப்படியே இது 3 அடுக்கு. இதெல்லாம் மெயின் டோருங்க. அந்த சைடு மேற்கில் இந்த சைடும் 2 சைடுமே படி வச்சிருக்கிறாங்க. இப்படியே இறங்கி வாக்கிங் போய்க்கலாம். சின்ன செடிகள்லாம் வச்சிருக்காங்க. இது இபி லைனு பாருங்க. 6 வச்சிருக்காங்க. இதில் 6 வீடு இருக்குது. இந்த பில்டிங்க்கு வந்து 6 வீடு. இபி லைன், தண்ணி பைப்பு எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பனியெல்லாம் முடிஞ்சு மழை பெய்யுது. இந்த புல்லெல்லாம் வரும் பசேல்னு தளைஞ்சிருக்குது. இங்கே ஒரு பில்டிங் இப்படி கேப் விட்டு விட்டு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் சுற்றி மரங்க. இது பார்த்தா தனியாக ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும். மரமெல்லாம் பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த கலர் பூ பூத்துருக்குது. மித்த மரமெல்லாம் நல்லா தளைஞ்சிருக்குது பசேல்னு. இல்லை தூரியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஈவினிங்கெல்லாம் எல்லோரும் வாக்கிங் போவாங்க. இந்த பால்கனியில் சேர் போட்டுட்டு எல்லாம் வெய்ய வந்துடுது. எல்லோரும் உட்காருவாங்க. இந்த வாய்க்காலுக்கு அந்த சைடு அபார்ட்மெண்ட்டு, இந்த சைடும் அபார்ட்மெண்ட்டு. சேரெல்லாம் வெளியே போட்டுக்கிறாங்க. எல்லாம் வெய்ய காலத்துக்கெல்லாம் வெளியில் உட்காந்துக்குவாங்க ஈவினிங்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க இந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. அதோட கழிவுகளை எடுத்து போடுறதுக்கு பாருங்க இந்த கவர் வச்சுருப்பாங்க. இந்த கவரில் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. அதனால இங்கே நீட்டாக வெளியிலெல்லாம் நாய் அசிக்கப்படுத்த கூட மாட்டாங்க. எடுத்தாலும் உள்ளே போட்டு இந்த பாக்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் சுற்றியும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. பா அப்பார்ட்மெண்ட்டு அப்படியே இந்த சைடு ரோடு, மெயின் ரோடு. பூவெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த வெய்ய காலம் வந்ததையும் ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் இந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டு உரம் போடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா பக்கமும் எல்லா மரத்துக்கு ரவுண்டாக எடுத்து விட்டுட்டு அந்த உரம் போடுவாங்க. இதுதான் உரம். அப்படியே லோடு லோட கொண்டு வந்து கொட்டிடுவாங்க.
கொட்டிட்டு ஒவ்வொரு மரத்தை சுற்றியுமே போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் குப்பை போடுற ஏரியா. எல்லாம் நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி தான் கொண்டு வந்து போடுவாங்க. கீழெல்லாம் ஒன்றும் கச்ச கச்சன்னு கொட்ட மாட்டாங்க. எல்லாம் நீட்டாக மக்கிற குப்பை மக்காத குப்பைன்ட்டு எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க. அபார்ட்மெண்ட் வருங்க, அப்படியே கேப் விட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறது பார்க்கிங் ஏரியா.